الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது அருள்மறையாம் அல் குர்ஆனின் 29வது அத்தியாயமான சூரா அல் அன்கபூத் என்ற இந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது முந்தைய 3 ஆயத்துகள் அல்லாஹு தஆலா அருளிய அந்த ஆயத்துகளை தான் உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காட்டினேன். அந்த அன்கபூத் சூறாவை அல்லாஹு தஆலா துவங்கும் பொழுதே கம்பீரமான ஒரு திருவாசகத்தை கூறிவிட்டு மிக மிக முக்கியமான அம்சத்தை இந்த உம்மத்துகளுக்கு கண்டனமாக, இந்த உம்மத்துமார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய வகையில் 2 ஆயத்துகளை அல்லாஹு தஆலா சொல்லுவார். அவைகளை நாம் இந்த ஜும்மாவிலே மிக சுருக்கமாக அந்த ஆயத்தை குறித்தும் அந்த ஆயத்தின் பின்னணியை குறித்தும் அந்த ஆயத்துகளுக்கும் இந்த ரஜபுடைய மாதத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்தும் மிக சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே ஒரு 29 சூறாக்களை துவங்கும் பொழுது அதன் ஆரம்பத்திலே இப்படி சில எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிப்பான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஸாத், காஃப், நூன், காஃப் ஹா யா ஐன் ஸாத் யாசீன், இப்படி இது 29 சூறாக்களுக்கு முன்னால் இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால், இவைகளுக்கு அரபியில் அல் ஹுரூஃபுல் முகத்தாத்துன்னு பேர். என்ன பொருள்? இன்றைய நடைமுறையில் நாம் பேசிக்கொள்வதல்லவா, என்ன சொல்கிறோம், அது கோடு வேடு, அது ரகசிய குறியீட்டு எண்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குறியீட்டு வார்த்தைகள். அது குறிப்பான சில பேருக்கு தான் தெரியும், பொதுவாக தெரிஞ்சு வராது. அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்கும் தனது ரசூலுக்கும் மத்தியில் உண்டான கோடு வேடுகள் அவை. அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவன். அலிஃப் லாம் மீம் என்றால் என்ன என்றால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நாம் 1000 கருத்துக்களை சொன்னாலும் கூட நம்முடைய சொந்த அபிப்பிராயமாக தான் இருக்குமே தவிர அதுதான் உறுதி அல்ல. ஏனென்றால் அதை குறித்து நாம் அமல் செய்வதோ அறிவதோ நமக்கு ஃபர்து அல்ல. மற்ற ஆயத்துக்களை போன்ற அல்ல, அது கோள்வேடுகள். அதை அல்லாஹு தஆலா எந்தெந்த சூறாக்களுக்கு முன்னெல்லாம் சொல்லுவானோ அதன் பின்னணியில் முக்கியமான செய்தி இருக்கும்.
அந்த அடிப்படையில் இந்த அன்கபூத் சூராவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் அது ஒரு ஆயத்து துவங்கிவிட்டு 2 ஆயத்துகளை இந்த உம்மத்துக்கு, இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கண்டனமாக, இந்த அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய வகையில் 2 ஆயத்துகளை சொல்லுவான். ரொம்ப கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், ஹசிபன் நாசு யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இந்த மனிதர்கள், குறிப்பாக முஃமின்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்லிவிட்டோம், முஸ்லீமாக இருக்கிறோம், எதை தொழுக போகிறோம், நோன்பு வைக்கிறோம், நல்ல அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு அவ்வளோ போதும். நாம் தான் கலிமா சொல்கிறோமே, தொழுகிறோமே, அமல் செய்து விட்டோமே என்பதற்காக வேண்டி இவர்கள் எந்த கடமையும் எனக்கு கிடையாது, இதுக்கு மேலே யார் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் என்ன கஷ்டப்பட்டால் எனக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம யாரும் அம்புத்தும்புக்கும் போகிறதில்லை, நான் இஷ்டத்துக்கு இப்படி நம்ம தொழுகிறோம், வணங்குறோம், கலிமா சொல்லிட்டோம் என்று எந்த விதமான மற்றிய கொடுக்கல் வாங்கல் பற்றியோ, இஸ்லாத்திற்கு இடைஞ்சல் வந்தாலோ, முஸ்லீம்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலோ, இஸ்லாமிய சொத்து பத்துகளுக்கு யார் மோசடி செய்தாலும் எதையும் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் தொழுகிறேன், நல்லா இருக்கிறேன், யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்பதாக ஒருவர் எந்தவித சோதனைக்கும் எந்தவித இழப்புக்கும் தன்னை ஆளாக்கி கொள்ளாமல், தன்னை எதிலும் ஈடுபடுத்தி கொள்ளாமல், பொது விஷயங்களில் ஈடுபடாமல் ஒதுங்கி, நான் கலிமா சொல்லிவிட்டேன், நான் தொழுகையாளி, நான் அமல் செய்கிறேன், எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, எப்படியாவது இருந்துட்டு போகட்டும் என்பதாக ஒருவர் கருதுவாரையானால், அல்லாஹ் சொல்கிறான், ஹசிபன் நாசு, மக்கள் எண்ணுகின்றார்களா யுத்ரகு, அவர்கள் விடப்பட்டு விடுவார்கள், சரி போ சொர்க்கத்துக்கு போ என்பதாக அல்லாஹ் சொல்லிடுவான் என்பதாக நினைக்கிறாங்களா? வஹும் லா யுஃப்தனூன், அவர்களுக்கென்று பல சோதனைகள் அந்த காலங்களிலே வந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் பேரிலும் வரும், இஸ்லாத்தின் பேரிலும் வரும், இஸ்லாத்தினுடைய சொத்து பத்துகள் பேரில் வரும், பள்ளிவாசல் பேரில் வரும், மதரசா பேரில் வரும், இடங்கள் பேரில் வரும், எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இருக்குது, நான் தொழுதுக்கிறேன்ல, நான் தான் அமல் செய்கிறேன்ல என்பதாக சொல்லி ஒதுங்கி கொள்ளக்கூடியவர்களை நாம் விட்டு விடுவோம் என்பதாக கருதி கொண்டார்களான்னு கேட்குறான்ல. அயஹ்சபுன் நாசு, மக்கள் கருதுகின்றார்களா யுத்ரகு, நாம் விடப்பட்டு விடுவோம், யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்கிறதுக்காக வேண்டி, வஹும் லா யுஃப்தனூன், அவர்களுக்கு எந்த சோதனையும் இல்லை, அவர்களுக்கு வேறு கஷ்டம்லாம் இல்லை, எது ஈடுபாடு வேண்டாம் என்பதாக நினச்சிட்டாங்களா என்று ஒரு ஆயத்தில் சொல்கிறோம். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அடுத்த ஆயத்தில் என்ன சொல்கிறாங்களா, வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கும் சரி உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள், நபிமார்கள், அவருடைய உம்மத்துமார்கள் எல்லாரையும் நம்ம சோதிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு சோதனைகள் வந்தன, அவர்கள் விஷயத்திலும் சரி, சமுதாய சிந்தனை, சமுதாய விஷயங்களிலும் சரி, அவர்களுக்கு என்று இந்த இஸ்லாத்தை எப்படி அவர்கள் அணுகுகின்றார்கள், எப்படி இஸ்லாத்திய முறையில் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி பல சோதனைகளை நம்ம அப்பப்போ கொடுத்து சோதிப்போம். சோதித்து அதில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி தங்களுடைய காசு பணங்களை, தங்களுடைய உழைப்பை அதற்காக வேண்டி கொடுக்கின்றார்களா? அப்படி கொடுத்தால் மட்டுமே அவர்கள் ஈமானில் உண்மையாளர்கள், அப்போதான் உண்மையான ஈமான்தாரிகள் என்பதனை நாம் சோதிக்காமல் எந்த சமுதாயத்தையும் விட்டதில்லை அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு நீங்கள் அதை செயல்படுகின்றீர்கள், எந்த அளவுக்கு உங்களுடைய காசு பணங்களை செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய உடலாலும் பொருளாலும் உழைக்கின்றீர்கள் என்பதனை அல்லாஹு தஆலா சோதிப்பதன் மூலம் உங்களின் ஈமான் உண்மையா பொய்யா என்பதை நாம் அறிவதற்காக சொல்கிறான். அல்லாஹ் பொய்யான ஈமானா உண்மையான ஈமானா என்று இந்த 2 ஆயத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கருத்துகள் என்னவென்று பார்த்தால்,
ஒரு முஃமின் நான் ஈமான் கொண்டு விட்டேன், தொழுகின்றேன், அமல் செய்கிறேன், அதோடு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்று சமுதாய அக்கறை இன்றி நடந்து கொள்ளக்கூடியவர்கள், பிறருடைய அக்கறை பிறகு நன்கு அக்கறை காட்டாதவர்கள், பொது விஷயத்தில் தலையீடு இல்லாமல் வாழ்பவர்களை அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இதுதான் சொர்க்கம் போயிடுவேன்னு உன்னை நான் விட்டுருவேனா என்பதாக சொல்வதை போன்ற ஆயத்துகள். இப்போ இந்த ஆயத்துகளுக்கும் இந்த ரஜபுடைய மாதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போமே. ஆனால் இப்போ ரஜபுடைய மாதம் என்று சொன்னால் வழங்கி வச்சிருக்கிறோம், இது அல்லாஹ்வுடைய மாதம், 3 முக்கியமான மாதங்களுடைய தலைமையான மாதம், நன்மைகள் அதிகமாக சொல்லப்படக்கூடிய மாதம். இன்னும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேராஜ் என்ற மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்த மாதம். இப்படியெல்லாம் சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த ரஜபுடைய மாதத்திலே வரலாற்று முழுக்க வரலாற்று நிகழ்வுகளிலே என்றென்றும் மறந்துவிட முடியாத, மறக்கக்கூடாத பல நிகழ்வுகளை இந்த ரஜபுடைய மாதம் உள்வைத்திருக்கின்றது. அப்போது சோதிக்கப்பட்ட மாதம், சோதனையில் கலந்து கொண்டு வென்றெடுத்த மாதம். இந்த மாதத்திலே மகத்துவமான வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்த மாதம். இந்த மாதத்தில் பல மகத்துவமான வெற்றிகளை இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய உழைப்பினால், தியாகத்தினால் அல்லாஹ் வழங்கினான் என்பதற்கு நிறைய சான்றுகள். ஜும்மாவுடைய நேர காலம் கம்மியாக இருப்பதனால சுருக்கமாக ஒரு 4 செய்திகள், அதையும் மிக சுருக்கமாக தான் சொல்லணும், இல்லைன்னா நம்ம நீளமாக பேச வேண்டிய செய்தி. முதலாவதாக மேராஜை நாம் ஒரு புறம் வைப்போம், சிறப்பு. 4 இழப்புகள் என்ன? சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் இந்த உலகத்தையே துறப்பேன், எனக்கு எது ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கமே உயர்ந்தது, இந்த தீன் உயர்ந்தது, அதற்காக நான் எதற்கும் தயார் என்பதனை சஹாபாக்கள் எப்படி மெய்ப்பித்து காட்டினார்கள் என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவதாக சொல்ல இருப்பது மிகப்பெரிய ஒரு தியாகம் என்று சொன்னால் ஹிஜ்ரத்தை சொல்லுவோம். பிறந்த வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு சஹாபாக்கள் போனாங்க இல்லையா? நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹிஜ்ரத் என்னன்னு சொன்னால் மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத் தான் தெரியும். மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போனாங்க என்பது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாகவே ஹிஜ்ரத் நடைபெற்று விட்டது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த 40வது வயசில் வஹி வருது. ஒரு 5 வருஷம் கழிச்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஹிஜ்ரத் நடந்துச்சிங்க. எங்கே? மதீனாவுக்கு போகிறதுக்கு. நுபுவத் ஒரு 5 ஆண்டுகளில் ஆரம்ப காலகட்டம் ரொம்ப மோசமான சூழ்நிலை மக்காவில். கலிமாவை சொல்ல முடியல, தொழுக முடியல, முஸ்லீம்னு வெளியே காட்ட முடியல, ஒரு சலாம் சொல்லிக்க முடியல, அல்லாஹ் பேரை சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் வதைக்கப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மக்கத்து அந்த இஸ்லாமியர்கள் இனிமேலும் இங்கு வாழ முடியுமா யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நிலைமை இருக்குகின்றதே, எங்களை உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குகின்றது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார். நீங்கள் அபிசீனியாவுக்கு சென்று விடுங்கள். இன்றைய எத்தியோப்பியான்னு சொல்கிறோம் இல்லையா, அபிசீனியாவுக்கு போங்க. அங்கே ஒரு மன்னர் இருக்குகின்றார், அவர் நியாயமாக நடப்பவர், அவர் எந்த மக்களுக்கும் சிரமம் தர மாட்டார். பைன்ன ஃபீஹா மலிகன் லா யுதுலமு, யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டார். அஹதுன் கத்து, யாருக்கும் அநீதம் செய்யக்கூடிய அரசர் அல்ல, நல்ல ஒரு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஸல்லல்லாஹு அந்த அறிவிப்பை ஏற்று பல சஹாபாக்கள் குடும்பமாக புறப்படுகின்றார்கள். முக்கியமாக சென்றவர்கள் அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அது ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும். அடுத்து அது ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் 2 கப்பல்களில் போகிறாங்க, குடும்பமாக போகிறாங்க. எங்கே? அபிசீனியாவுக்கு. முதல் ஹிஜ்ரத், தான் பிறந்த ஒரு மண். அப்போது இது வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு நிலைமை நடந்ததில்லை.
அனைத்தையும் துறந்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டும். ஒரு 7-8 ஆண்டுகள் அங்கே போய் தங்கிடுறாங்க. அங்கே போனாலும் சும்மா விடலை இந்த ஆளுங்க, பின்னாலே ஆள் அனுப்புகிறாங்க. எப்படியாவது போய் பேசி கீசி அந்த ஆளுங்களை துரத்து வைங்க, அரசர்கிட்ட போய் சொல்லுங்கள், மோசமான ஆளுங்க உங்கள் நாட்டில் வந்து புகுந்துக்கிறாங்க, உங்கள் நாட்டை நாசமாக்கிடுவாங்க என்று இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் சொல்லி அனுப்ப அரசர் அதை கேட்டுக்கொள்கின்றார். நஜ்ஜாஷி மன்னர் கேட்டு இவர்களை வரவழைக்குகின்றார். இப்படி ஒரு மக்காவது வந்திருக்கிறாராம சில பேர் என்பதாக அழைத்து பேசிய பொழுது இவர்கள் சார்பாக ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு, அபு தாலிபுடைய மகனார் அது ஜாஃபர் ரலியல்லாஹு பேசுகிறாங்க. அவங்க அந்த பேசின பேச்சு இருக்குங்க இல்லையா, அது சரித்திரத்தில் புகழ்வாழ்ந்த பேச்சு. என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் யார், ஏன் இங்கே வந்தீங்க, உங்களை பற்றி இது மாதிரியெல்லாம் வந்து மக்காவை பேசிக்கிறாங்களே உண்மையானு கேட்ட பொழுது சொன்னாங்க, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம், கண்டதையும் வணங்கி வந்தோம், செத்ததையெல்லாம் உண்டு வந்தோம், எங்களுக்கு ஹலால் தெரியாது ஹராம் தெரியாது, உள்ளவன் இல்லாதவனை கிண்டல் செய்வான், அடிப்பான், சொல்லுவான், உயர்வு தாழ்வு பார்த்தோம், எங்களுக்கு மத்தியில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மலிந்து கிடந்தன, நேர்வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்த நேரத்திலே தான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நபியை அனுப்பினான். முஹம்மது பெருமானார் ஸல்லல்லாஹு வரவுக்கு பிறகு நாங்கள் மனிதர்களாக மாறினோம், எங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், அந்த வேதத்தை படித்தோம், நாங்கள் நேர்வழியில் இருக்கின்றோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, எங்களுக்கு சொல்லக்கூடிய வேதம் முந்தைய எல்லா நபிமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா மூசா எல்லோரையும் மெய்ப்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது கிறிஸ்துவராக இருந்த அந்த அபிசீனிய மன்னர் சொன்னார், ஈசாவை பற்றியும் பேசப்படுகின்றதா என்பதாக கேட்ட பொழுது ஆம், எங்களுடைய குர்ஆனிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் சொன்ன செய்தி ஏராளம் என்று சொன்ன பொழுது சற்று ஓதி காட்டுங்களேன் என்பதாக கேட்கின்றார். யார்? அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி. அப்பொழுது ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சூரிய மரியம் எடுத்து ஓதுறாங்க. மரியம் சூரா ஆரம்பித்தாங்க. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ஆரம்பித்து வரிசையாக ஓதிட்டே வராங்க. அதில் முந்தைய வேதங்களிலே அவர்களுடைய அந்த பைபிள்களிலே முந்தியெல்லாம் சொல்லப்படாத மிக சிறந்த வர்ணனைகள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான வரிகளை கேட்கிறார். அப்போது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுத்தது, அந்த குழந்தை அவர்கள் வெளியில் வந்து பேசியது, இதெல்லாம் வரிசையாக வருது. வரும் பொழுது அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். இப்படி ஒரு மகத்துவமான செய்தி எங்கள் வேதத்தில் கூட சொல்லப்படவில்லையே என்று சொல்லி ஈமான் கொண்டுறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் இங்கேயே தங்கலாம், எவ்வளவு காலத்திற்கு நான் தங்கினாலும் நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம், நான் அந்த நபியை ஈமான் கொள்ளுகின்றேன் என்பதாக ஈமான் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திய காலத்தில் அவருடைய மரண செய்தி வருகின்றது மதீனாவுக்கு. மதீனாவிலே காயிப் ஜனாசா தொழுகை நடத்தியதாக கிதாபுகளில் ஹதீஸ்களிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த சஹாபா பெருமக்கள் அன்று இந்த பெரிய ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா, அது நடைபெற்றது ரஜபுடைய மாதம். இப்போ தான் இந்த மாதத்தை தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்தின் நசீபை கொடுத்தான், சுரந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பிற்காலங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இஸ்லாத்துக்கு இது முதல் செய்தி. இரண்டாவதாக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அவர்களுடைய மௌத்திற்கு முந்தைய ஆண்டு ரசூலுல்லாஹ் அவர்களுடைய இறுதி போறது. அப்போது தபூக் யுத்தம், தபூக் யுத்தம்னு நல்லா குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபீ சாஅத்தில் உஸ்ரான்னு சொல்கிறான். கடுமையான பஞ்சகாலம், சிரமம், சங்கடம், காசும் இல்லை பணமும் இல்லை, ஜிஹாது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த ஜிஹாதிலே சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், பட்ட கஷ்டங்கள் எதற்காக வேண்டி? அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டிய தீனுக்காக, மார்க்கத்திற்காக, அல்லாஹ் ரசூலுடைய அந்த சொல்லுக்காக கட்டுப்பட்டவர்களாக எந்த அளவுக்கு தியாகம் புரிஞ்சாங்க.
நம்மளுக்கு தப்லீக் கிதாபுகளில் நிறைய சொல்லி தாலீம் படித்து கேட்போம். அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொஞ்சம் செல்வம் அந்த நேரத்தில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து கொண்டாந்து செல்வங்களை கொடுங்க, தபூக் யுத்தத்துக்கு போகணும் என்று சொல்லும் பொழுது உமர் நினைக்கின்றார்கள், அபூபக்கர்ட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம கொண்டு போய் நிறையா கொடுத்து ரசூலுல்லாஹ்வோட துவா வாங்கிடலாம் என்பதாக அவர்கள் எடுத்து செல்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செல்வத்தை கொண்டு, செல்வம்னா பெரிய காசு பணம் இல்லை, எது பேரிச்சம்பழமாக இருக்கும், இல்லை எது கொஞ்சம் கோதுமையாக இருக்கும், எது துணிமணியாக இருக்கும், நான் வைக்கிறாங்க, 2 பேரும் வச்சாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நம்மளை விட கம்மி தான், எதில் பார்த்தாலும் முந்திக்கிட்டே போகிறார் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள். இப்போ நம்ம முந்தணும் என்ற எண்ணம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே கேள்வி கேட்பாங்க, என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், மா அஹ்லஃப்தயா உமர் அப்படின்னாங்க. உமரே, உங்கள் வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு தான் கேட்டாங்க, என்ன கொண்டாந்தீங்கன்னு கேட்கல. உமர் சொன்னார், என்னுடைய சொத்துல பாதி, என் வீட்டில் பாதி இருக்கிறத பங்கு போட்டு கொண்டாந்துட்டேன் அப்படின்னார். அல்ஹம்துலில்லாஹ். அபூபக்கர்ட்ட கேட்டாங்க, மா அஹ்லஃப்தயா அபூபக்கர், நீங்கள் வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? அஹ்லஃப்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரசூல் தான் வீட்டில் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் கொண்டாண்டேன், கொஞ்சம் தான் பொருள். அப்போ தான் உமர் சொன்னார், நான் ஒரு காலம் நன்மையில் அபூபக்கரை முந்த முடியாது, ஒத்துக்கொள்ளுகின்றேன் என்பதாக சொன்னாங்க. இதெல்லாம் நடந்த தபூக் யுத்தத்தில் தான். அது மட்டுமா, அங்கே நிறைய சேதங்கள், இழப்புகள் நிறைய ஏற்பட்டுச்சு. அந்த இழப்பில் அந்த சாவப்புற நேரத்திலையும் கூட அல்லாஹ்வுக்காக தியாகம், மரண நேரத்திலும் கூட மற்றவர்களுக்காக வேண்டி செய்த தியாகம் உலகம் உள்ளளவும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகள். அப்போ ஜிஹாதுக்கு கலந்து சஹாபாக்கள் நிறைய வெட்டுண்டு போயிடுறாங்க. சக்கராத் சூழ்நிலை, ரூஹு போகுது. அப்போ தண்ணி கொண்டுக்கிட்டு போய் கொடுக்கலாமே என்பதாக சில பேர்கள் கொண்டு உதவி செய்கிறாங்க. செய்யும் பொழுது தண்ணீர் கேட்குற சத்தம் வருது. அடிக்கடி நம்ம கேட்ட செய்தி தான். அப்படி கேட்கும் பொழுது அதில் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் தண்ணி குடிக்க வயலில் வாங்கும்போது பக்கத்தில் அல்மா தண்ணி தண்ணி என்ற சத்தம் வரும் பொழுது இவர்கள் தங்களுடைய தாகத்திற்கு பதிலாக அங்கு சென்று கொடுக்கும்படியாக கை காட்டுறாங்க. அங்கே ஒரு சத்தம், தண்ணி எடுத்துக்கிட்டு தான் குடிக்க மாட்டாங்க, நாங்கள் அங்கே போய் கொடு, எப்போ உயிர் போயிட்டு இருக்குதுங்க அங்கே போய் கொடுன்னாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அங்கே போனால் இக்ரிமா இப்னு அபூ ஜஹில் அந்த சஹாபி, அவர் தண்ணீரை வாங்கி வாயில் ஊற்றுங்க என்பதாக வாயை திறந்த பொழுது மூன்றாவதாக ஒரு சத்தம், அல்மா தண்ணி கொடுங்களேன் தண்ணி கொடுங்களேன் என்பதாக. அதுக்கு சற்று தூரமாக இருக்கிறார். வேகமாக எடுத்துட்டு அங்கே போனால் ரூஹு போயிடுச்சு, அவருடைய ரூஹு போயிடுச்சு. 2வது ஆள்கிட்ட வராங்க, இவருடைய ரூஹு முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட வந்தாங்க, ரூஹு முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இறக்கும் தருவாயிலும் கூட மார்க்கத்திற்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டார்கள் சஹாபா பெருமக்கள். இந்த யுத்தம் நடந்தது எப்போங்க? இதே ரஜபுடைய மாதம், ரஜபுல 3ஆவதான செய்தி ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு நாயகம் பெருமானார் வஃபாத்தை முடிஞ்சு போச்சு. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய பிந்திய காலத்தில் துவங்கிய ஒரு யுத்தம் அது உமருடைய காலத்தில், உமர் கத்தாபுடைய காலத்தில் முடிவுக்கு வருகின்றது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு. என்ன யுத்தம்? அந்த 3வது அந்த யுத்தத்துக்கு பேர் வந்து எர்மூக் யுத்தம். அது மிக கடுமையான சூழ்நிலையில் அதற்கு தலைமை தாங்குறாங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, சைஃபுல்லான்னு அவங்களுக்கு பெயரை கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய வாழ் என்பதாக. அப்போ அவர்களுடைய அந்த காலத்தில் நீண்ட படையெடுப்பு ரோமானியர்களோடு நடந்தது. அதன் வலிமையின் காரணமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே அந்த அரபு பகுதியில் அதிகமான பகுதியில் இஸ்லாத்துக்கு வந்துடுது. அப்போ சிரியா, அந்த கிழக்கு நாடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவைகள் எல்லாம் இஸ்லாமுடைய கைக்கு வந்துடுது. அப்பேற்பட்ட பெரிய யுத்தம்.
அதில் வெற்றி அடைந்தார்கள். அது நடந்தது எப்போ? இதே மாதம், இதே ரஜபுடைய மாதத்திலே இந்த தியாகம். அடுத்து நான்காவதாக, சுருக்கமாக சொல்லிகிட்டே போயிடுவோம், அடுத்து நான்காவதாக நடந்த யுத்தம் தான் 100 ஆண்டுகளாக சிலுவை போர் என்பதாக சொல்லி இந்த பைத்துல் முகத்தஸை தன் வசப்படுத்தி வைத்திருந்த கிறிஸ்தவர்களிடமிருந்து பன்னெடுங்காலங்களாக போர், சிலுவை போர் என்பது ரொம்ப காலமாக நடந்துச்சு. 100 ஆண்டுகளாக போர் நடந்தது. அந்த 100 ஆண்டுகளிலே 88 ஆண்டுகள் அந்த பைத்துல் முகத்தஸில் பாங்கு சொல்கிறத தடை பண்ணிட்டாங்க. தொழுகை நடைபெறவில்லை, பள்ளிவாசல் கூட்டப்பட்டது, அங்கே தொழுகையோ பாங்கோ எதுவுமே இல்லை. 88 ஆண்டுகள். ஒவ்வொரு சஹாபாக்கள் காலங்களில் எல்லாம் நடந்து பார்த்துவிட்டு இது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் எப்போது நடக்குது? ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு. நீண்டமான காலங்கள் நிறைவுறாத அந்த வெற்றியை ரொம்ப காலத்திற்கு பிறகு, சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய தலைமையிலே படையை வெல்லுகின்றார்கள். அந்த படை நடத்தி அந்த மஸ்ஜிதுடைய சாவி கொடுக்கப்பட்டு முதலாவது தொழுகை, இஷாவுடைய தொழுகை இந்த மாதம் 27ஆம் இரவு. என்ன இரவுங்க அது? மேராஜுடைய இரவு. எந்த இரவிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு புறப்பட்டார்களோ எந்த பள்ளியில் இருந்து, அந்த இரவு அவர்கள் படை நடத்தி வெற்றி கொண்டு உள்ளே புகுந்த அந்த காலம் இருக்குகின்றது. இந்த ரஜபுடைய மாதமாக இருக்குகின்றது. இப்படி ஏராளமான தியாகங்களும், அந்த தியாகங்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்துவமான வெற்றியையும் கொடுத்தது இந்த ரஜபுடைய மாதம். அந்த வரிசையில்தான் இந்த கடலூரிலும் கூட மிகப்பெரிய மகத்தான வெற்றியை முழு மனதோடு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். சரித்திரத்தில் இல்லாத வெற்றி. கடலூரிலே இதுவரையில் இல்லாத, இஸ்லாத்திற்கு சொந்தமான, முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த இடத்தை அல்லாஹ் தஆலா நீண்ட நெடிய காலங்களாக உடனே நடத்தவில்லை. இதை நான் இந்த ஊருக்கு, கடலூருக்கு இமாமாக வரும்பொழுது 1977 நான் அங்கு தொழுகை நடத்தி ஒரு மௌத்தாவை அங்கு தஃபன் செய்து துஆ ஓதியிருக்கின்றேன். அந்த ஒரு எவிடன்ஸில் உரிமையில் நான் பேசுகின்றேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும், முஸ்லீம்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும், அது முஸ்லீமுடைய பழக்கங்களில் வர வேண்டும் இருக்க ரொம்ப போராட்டம் நடந்துச்சு. அப்போ நம்ம வக்கீல் சயீத் அஹ்மதுடைய காலம், அப்பொழுது அவர்கள் செய்தார்கள், எவ்வளவு முயன்றார்கள், சட்ட சிக்கல்கள் அதை தடுத்து விட்டன. அதற்கு பிறகு இந்த மஸ்ஜிதுடைய ஆரம்ப கால தலைவர்களாக, நிர்வாகிகளாக இருந்த 2 சகோதரர்கள், முக்கியமானவர்களுக்கெல்லாம் தெரியும். அன்வர், நூர் என்பதாக சொல்லுவாங்க. அன்வர் என்பவர் பெரியவர், நூர் என்பது சின்னவர். அவருடைய காலகட்டங்களிலேயும் அதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதற்கு பிறகு இங்கே நிர்வாகியாக இருந்த அப்துல் ரஹ்மான், இப்போ ஜட்ஜாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் காலத்திலே இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரிய போராட்டம், சட்ட சிக்கல்கள் நிறைய. இஸ்லாத்திற்கு எதிரான இந்த அரசு ஆளக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்களெல்லாம் ஒரு பக்கமாகவே அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இதை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இப்பொழுது ஒரு 2 ஆண்டுகளாக அதிகமான முயற்சி எடுத்து அதிகப்படியான செலவினங்களை செய்து அதற்காக இரவும் பகலுமாக உழைத்து அதற்காக வேண்டி மிகப்பெரிய பாடுபட்டவர்கள் நம்முடைய முத்தவல்லி சாஹிப் அவர்களும் நம்முடைய மஸ்ஜிது நிர்வாகிகளும், குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கும் எல்லா மஹல்லாக்களுக்கும் பெரிய ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய MKMS கண்ணியம் பொருந்திய நம்முடைய இன்ஜினியர் சாஹிப் அவர்கள் வெளியில் சொல்ல ஆசைப்படவில்லை. நம்முடைய கண்களுக்கு தெரியும் நமக்கு. அப்போது அந்த இடம்
ஊருக்கு நமக்குத்தான் சொந்தம் என்பதற்காக வேண்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போன ஆரம்பத்தில் போகும் பொழுது அதில் என்னுடைய கையெழுத்திடப்பட்ட லெட்டரை முதல்ல வச்சோம். நான் தான் தொழுகை வச்சேங்க அந்த இடத்துல இந்த ஆண்டில் என்பதாக சொல்லி வைத்து அனைவர்களுமாக சென்று கொடுக்கப்பட்டது. அதை அல்லாஹு தாலா அதை கபூல் செய்து விட்டான் போலும் அல்லாஹு தாலா நீண்ட நெடிய இந்த வெற்றிகளுக்கு பிறகு, இந்த போராட்டங்களுக்கு பிறகு சென்ற மாதம் 23ஆம் தேதி எல்லோரும் போய் அமைதியான முறையில், போராட்டமோ சப்தமோ கோஷமோ எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுக்காக போகிறோம். இது வெறும் சும்மா போய் நின்று வரதில்லை. ஜிஹாதுன்னு சொன்னால் சண்டை போட்டு நின்றதான் ஜிஹாது என்பதாக அல்ல. அல்லாஹ்வுடைய பாதையிலே இறைவனுடைய சொத்தை மீட்பதற்காக, மார்க்கத்தை உயர்த்துவதற்காக என்று எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு பைசாவும், செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசு பணங்களும் ஒரு குதிரை வீரனை ஜிஹாதுக்கு அனுப்பி வைத்ததை போன்ற, வாழ் வாங்கி கொடுத்ததை போன்ற, உதவி செய்ததை போன்ற அந்த சவாபை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் 23ஆம் தேதி சென்றோம். ஒரு சிறிய சிக்கலின் காரணமாக அது தடையானது. மறுபடியும் ஜமாத்தார்கள், எந்த விதமான அமைப்பு சார்ந்தவர்கள், அமைப்பு சாராதவர்கள், பொதுமக்கள், இந்த உள்ளூர்வாசிகள், வெளியூர்வாசிகள் இஸ்லாத்தினுடைய தேட்டத்தின் காரணமாக இஸ்லாமிய ஒரு பெரிய விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வருகை புரிந்தார்கள், உதவி செய்தார்கள். அதற்கு தலைமை தாங்கி நடத்தி நம்ம ஜமாத்தார்கள் நம்முடைய இந்த செம்மண்டலம் ஜமாத்தார்களுக்கு நாம் ரொம்பவும் நன்றி சொல்ல வேண்டும். இவர்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் அழைத்தவர்களெல்லாம் வந்தார்கள். சிறப்பான முறையில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய மகத்துவமான வெற்றியை கொடுத்தான். இது போன்ற சொத்துகள் நிறைய இன்னும் ஆக்கிரமிப்புகளில் இருக்குகின்றது, மஞ்சக்குப்பத்தில் இருக்குகின்றது, புதுப்பாளையத்தில் இருக்குகின்றது. இன்ஷா அல்லாஹ் அவைகளும் கூட அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இதே போன்று நாம் நம்ம மஹல்லாவுக்கு தான் செஞ்சோம் என்பதாக அல்ல, அல்லாஹ்வுக்காக செஞ்சோம். இதே போன்ற உழைப்புகளை நாம் அங்கும் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அல்லாஹு தாலா இந்த வெற்றியை கொடுத்தது, இந்த இஸ்லாத்திற்கு அல்லாஹ் சிறப்பு கண்ணியத்தை கொடுத்ததும் கூட எப்படி சஹாபா பெருமக்களுக்கு அவர்களுடைய உழைப்பை அல்லாஹு தாலா ஏற்று அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்தானோ அதே போன்ற வெற்றியை அல்லாஹு தாலா இதே ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்முடைய கடலூருக்கு, குறிப்பாக நம்முடைய இந்த செம்மண்டலம் மஹல்லாவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ, காசு பணங்களை செலவு செய்தார்களோ, இரவு பகலாக சட்ட சிக்கல்களை சரிபீர் பண்ணுவதற்காக வேண்டி என்று அலைந்து திரிந்து தூக்கம் இல்லாமல் தெரிந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறந்த கூலியை கொடுப்பான். அவர்கள் முஜாஹிதீன்களாக அல்லாஹ் அவர்களை கபூல் செய்யணும், அவருடைய குடும்பத்தார் எல்லாம் நல்லா வைக்கணும் என்ற துஆவோடு அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இக்காலத்தில் இருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய தீனை உயர்த்துவதற்காக வேண்டி என்று நாம் நம்மை தியானம் செய்வதற்கு தயாராகுவோம். அல்லாஹ் அந்த திருமறையின் வாசகங்களிலே முதல்ல சொன்னான் அல்லவா, அது அந்த அன்கபூத் சூறாவில் என்ன சொல்கிறான், ஹசபு மனிதர்கள் கருது ஹசிப்தும் நீங்கள் நினைத்து கொண்டீர்களா, வெறும் கலிமா மட்டும் சொல்லிட்டாக்கா அல்லாஹ் விட்டுடுவான் என்பதற்காக வேண்டி நாங்கள் எதுலையுமே பொது வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் என்பதாக கருதி கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் நம்மளை விட்டுருவான்னு நினைத்து கொண்டீர்களான்னு நல்லா கேட்குறான் இல்லையா? இல்லை, நாங்கள் சாலிகான எல்லா அமல்களையும் செய்வோம், அதே மாதிரி பொது காரியங்களிலே அல்லாஹ்வுக்காக வேண்டிய அனைத்திலும் ஈடுபடுவோம் என்ற அந்த உறுதியை நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் முழுமையான வெற்றியை, மகத்தான வெற்றியை தர வேண்டும். இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவதற்கு நம்மால் ஈன்ற இந்த சிறிய சிறிய உழைப்புகளெல்லாம் கபூல் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.